வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் அதிமுகவின் நிர்வாகிகள் முழுமையாக இனியும் எடப்பாடியை நம்ப தயாராக இல்லை. அதிமுக தோல்வி அடைவது உறுதிதான். சரியான கூட்டணியே இன்று வரைக்கும் எடப்பாடியால் அறிவிக்க முடியாமல் தான் அவர் திணறி வருகிறார். அவருக்கு என்ன, அதிமுக தோல்வியடைந்தால் ஒரு வாரம் பண்ணை வீட்டில் தங்கிவிட்டு முழுக்க அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் அதிமுகவின் தோல்விற்கு காரணம், சரியாக கட்சி பணிகளை வேலை செய்யவில்லை என்று ஒரே வார்த்தையில் கூறி முடித்து விடுவார். ஆனால் நாங்கள் தான் எதிர்காலத்தை நினைத்து, மக்களை நினைத்து கவலை கொண்டு இருப்போம் என்று எடப்பாடிக்கு எதிராக தற்பொழுது நிர்வாகிகளை பேசக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. இன்று அதிமுகவின் சில முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளார். அதில் அதிமுகவின் ஐடி விங்ஸ் தலைவரை மாற்றி புதிய தலைவரை நியமனம் செய்திருக்கிறார். கோவை சத்தியன் அவர்களை நியமனம் செய்திருக்கிறார். இதற்கான காரணத்தை அவரால் கூற முடியுமா? எதற்காக பழைய தலைவரை நீக்க வேண்டும்? அவருக்கு எதிராக செயல்பட்டதற்கா அல்லது கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி முடிவெடுக்காமல் காலதாமதம் செய்கிறார் என்று கட்சிக்குள் பேசியதற்கா என்ற பல்வேறு கேள்விகளும் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய தொண்டர்களது விருப்பம் இல்லாமல் அதிமுகவின் கூட்டணியே சரியான முறைப்படி இவர்களால் பேசி முடிக்க முடியாது. இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் எடப்பாடியால் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியாது என்பது ஆணித்தரமாக பழைய ஐடி விங்ஸ் தலைவர் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது உள்ளுக்குள்ளே பல மோதல்களும் எடப்பாடிக்கு எதிராக பல கோஷங்களும் முழக்கமிட்டு கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரந்தரமாக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று பேச்சுக்களும் அடிபட்டு வருகிறது. இல்லை என்றால் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தோல்வியடைவதோடு மாநில கட்சி என்ற அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். இதற்கு ஒரே வழி, அதிமுகவின் தொண்டர்கள் இணைய வேண்டும், எடப்பாடியை ஒன்றாக இணைத்து கேள்விகளை கேட்க வேண்டும் என்று தற்பொழுது அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக இந்த செய்தி அமைந்துள்ளது. நிச்சயமாக இவர்களது பேச்சை நாம் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும். எடப்பாடி என்ற தனி நபருக்காக எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுகவையும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்திய அதிமுகவையும் எடப்பாடியை நம்பி அழித்துவிடக்கூடாது. திமுக மீண்டும் இரண்டாவது முறை வரலாற்று சாதனை படைத்துவிடக்கூடாது என்பதையும் முன்மொழிந்துதான் இந்த செய்தி தொகுப்பை வெளியிடுகிறோம் என்று நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கட்சி, அதை அழித்துவிடக்கூடாது.